பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பாடப்பகுதிக்கு வந்த உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு தெய்வீக திட்டத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். விசேஷமாய் பரிசுத்த ஆவியானவரின் மொழிகள், த லாங்குவேஜஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட மொழிகளின் அடிப்படையிலே நம்மோடு கூட அவர் இணைக்கப்படுகிறார், எப்படிப்பட்ட மொழிகளோடு கூட நம்மோடு தேவன் இணைகிறார் என்பதை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ முதலாவதாக உள் உணர்வை குறித்து படித்தோம். உள் உணர்வு, தட் மீன்ஸ் வி கால் இட் அஸ் இன்ட்யூஷன். இந்த உள் உணர்வுகளை ஏற்படுத்தி இதன் மூலமாய் தேவன் நம்மோடு கூட தொடர்பு கொள்ளுகிறவர் என்பதை நாம் தியானித்தோம். இரண்டாவதாக தெய்வீக பாரங்கள், த பர்டன் ஆஃப் த லார்ட். தேவன் நம்முடைய ஆவியிலே ஒரு தெய்வீக திட்டத்தை இயக்குகிறார். அதை நாம் எப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், தமிழில் பாரங்கள் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய பாரங்களை ஆவியிலே நம்மோடு கூட கொண்டு வந்து தேவன் இணைக்கிறார். அதை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். ஸோ போன கிளாஸில் நம்ம பேசினதை சற்று நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்றால் இது தொடர் போதனையாக இருக்கிறதுனால அதை தொடர்ந்தேர்ச்சியாய் கேட்க வேண்டும் என்பதும் ஒரு கோட்பாடு. சப்போஸ் அவர்கள் விட்டு விட்டு கேட்குறவங்களுக்கும் ஒரு திடீர்னு ஒரு பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதை கொஞ்சம் முன்னுரையாக சொல்லி அதை தொடங்குவதும் நலமாக இருக்கும். இல்லாவிட்டால் நம்ம நேரடியாக விட்ட இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஒரு படிப்பினைக்கு அது அழகல்ல. அதனால் கொஞ்சம் முன்னாடி நம்ம என்ன செய்தோம் என்பதை தியானிக்க விரும்புகிறேன். நம்ம போன கிளாஸில் நாம் தியானிக்கும் பொழுது காக்னிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் பேசினேன். காக்னிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவாற்றல்கள் என்ற ஒரு காரியத்தை மனிதன் உள்வாங்கிக் கொள்வதன் மூலமாக அவன் சில காரியங்களை முடிவெடுக்கிற திறமைக்குள்ளாய் தள்ளப்படுகிறான். அறிவாற்றல் என்று சொல்கிறோம். ரிலேட்டட் டு காக்னிஷன் அப்படின்னு சொன்னால் அறிவாற்றல்கள் இது சிந்தனைகளை சார்ந்தது, அவனுடைய எண்ணங்களை சார்ந்தது, இல்லாவிட்டால் மொழி வளங்களை சார்ந்தது, இல்லாவிட்டால் அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய திறமைகளை சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஞாபக சக்தியை சார்ந்தது. அதுக்கப்புறம் அவன் பார்வைகளின் அடிப்படையிலே எப்படி பார்க்கிறானோ அதன் அடிப்படையிலே அவன் காரியங்களை கற்றுக்கொள்வது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் அதுக்கு தமிழில் அறிவாற்றல் என்று சொல்லப்படுகிறது. அறிவாற்றல் என்ற ஒரு வார்த்தையை நம்ம பேசுகிறோம். இல்லாவிட்டால் மன அறிவியல் என்று சொல்லி காக்னிஷன் சயின்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அவனுடைய சிந்தனை வளத்தின் அடிப்படையில் அவன் எப்படி காரியங்களை கவனமாய் பார்த்து அதை அவன் ஒன்று சேர்க்க முடிகிறதோ அதன் அடிப்படையிலே அவன் கற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். இப்போ பாருங்கள், சில மொழிகளை நம்மளால் வாசிக்க முடியாது. இப்போ தமிழில் நம்ம கற்று தேர்ந்தவர்களாக இருக்கிறனால தமிழ் எழுத்துக்களை பார்த்த உடனே நம்மளுக்கு இதுதான் அர்த்தம் என்று என்ன பண்ணுகிறோம், நாம் சொல்லுகிறோம். ஏனென்றால் அதை பார்க்கக்கூடிய அறிவை நாம் வளர்த்து வைத்திருக்கிறோம். இதே சப்போஸ் நீங்கள் ஒரு கன்னட மொழியோ இல்லாவிட்டால் ஒரியா மொழியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் அதை என்ன பண்ண முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது. நம்ம ஏற்கனவே அதுக்கு சில மொழிகளுக்கு பிச்சு போட்ட ஜிலேபின்னு வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு பார்க்கும் பொழுது அதை எழுத்தாக பார்க்கிறார்கள். அப்படின்னா அவங்களுடைய பார்வை எப்படி வளமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையிலே அவர்கள் சிந்தனைகளும் என்ன பண்ணப்படுகிறது, சீர் செய்யப்படுகிறது. இதை நம்ம பர்செப்ஷன் என்று சொல்லுகிறோம். அப்போ இது கற்றுக்கொள்வதிலே நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இயல்பான காரியமாக இருக்கிறது. இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால் நான் கோக்னிஷன் ஸ்கில்ஸ் என்று சொல்லுகிறோம். நான் கோக்னிஷன் ஸ்கில் என்று சொன்னால் அறிவாற்றல் இல்லாமல், அறிவாற்றலை சாராத காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறமைகள். இது எப்படி உருவாக்கப்படுகிறது என்னவென்று சொன்னால் நம்முடைய உள் உணர்விலிருந்து அது ஆரம்பிக்கிறது. இது உணர்வு சார்ந்ததாக இருக்கிறது. இல்லாவிட்டால் நம்முடைய மனதிலே தோன்றக்கூடியவைகள் அல்ல, நம்முடைய உணர்வுகளிலே தோன்றக்கூடியவைகளை வைத்து நாம் சில காரியங்களை கண்டுபிடிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இதுக்கு விசேஷமாக பார்த்திங்கன்னா இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுகிறோம். அப்படின்றால் இது அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்றதல்ல, அவர்கள் என்ன உணர்ந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் என்ன கிரகித்து கொள்ளுகிறார்கள் என்ற அடிப்படையிலே இந்த மொழிகள் செயல்படக்கூடியவைகளாக இருக்கிறது.
இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு ஒரு சின்ன மிருகம், விசேஷமாக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு ஒரு செல்ல பிராணி, அந்த நாயை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது சந்தோஷமாக இருக்குதா இல்லாவிட்டால் அது சோகமாக இருக்குதா அப்படின்பதை நம்ம அதை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறோம், கண்டு கொள்ளுகிறோம். இது இந்த லாங்குவேஜுக்கு என்னென்னா நான் கொக்னிஷியன் லாங்குவேஜஸ் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் அறிவு கிடையாது, மொழி கிடையாது, வார்த்தை கிடையாது, ஆனால் உணர்வுகளிலே உண்டாகக்கூடிய அந்த அந்த நடைமுறையிலே இருக்கக்கூடியவைகள். தட் மீன்ஸ் த லிங்க் இஸ் நான் கொக்னிஷியன். இது ஒரு உணர்ச்சிகளின் அடிப்படையிலே, ஒரு உள் உணர்வுகளின் தாக்கத்திலே ஏற்படவைகள். அதனால் இந்த பேர்டன் ஆஃப் த லார்ட் எதன் அடிப்படையிலே சார்ந்ததாக இருக்கிறதுனா நான் கொக்னிஷன்ஸ் என்று சொல்லுகிறோம். இது உங்களுடைய ஆவியிலே ஏற்படக்கூடிய ஒரு ஒரு தாக்கத்தினால் உண்டாகக்கூடிய மொழிகள் என்று சொல்லலாம். அதனால தான் இதுக்கு இதை நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, இது இப்படி தான் இருக்கும் என்று என்ன பண்ண முடியாது, நீங்கள் வரையறுக்கவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த தெய்வீக பாரங்கள் அவர்கள் உணர்வு மண்டலங்களிலிருந்து புறப்படக்கூடியவைகளாக இருக்கிறது. இல்லாவிட்டால் உற்சாக மண்டலங்களிலிருந்து கூட இது புறப்படலாம். இப்போ அது எழுத்தாகவும் இருக்காது, அது பேச்சாகவும் இருக்காது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு உள் உணர்வு தூண்டப்பட்டதன் அடிப்படையிலே நீங்கள் முடிவெடுக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், அசைவுக்கு நேராக நீங்கள் கடந்து செல்லுகிறவர்களாய் மாறுவீர்கள். ஸோ இட் கேன் பி எ மோட்டிவேஷ்னல் ஸ்கில் தட் இஸ் பீன் ப்ராம்ப்டட் இன் யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய ஆவியிலே அவைகள் துவங்கப்பட்டவைகளாக இருக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டால் நம்மளுக்கு அது என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால தான் நீங்கள் ஆவியானவரோடு அதிகமாய் பழகும் பொழுது உங்களுடைய பழக்க வழக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் இன்னொருவருக்கு மொழி வடிவத்திலே சொல்வது ரொம்ப கடினமாக மாறுகிறது. அதனால தான் பவுல் கூட சொல்கிறார் பாருங்க, நான் கண்டவைகளை உங்களால் என்ன பண்ண முடியாது, என்னால் ரொம்ப விளக்க முடியாது. அதை விளக்குவதுக்கு எனக்கு அதிகாரமும் கொடுக்கல, இன்னொன்று அதை விளக்கவும் என்ன பண்ண முடியாது, என்னால் முடியாது. நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை அவர் விளக்கிறதுக்கு முயற்சி செய்தாரே ஒழிய அதை முழுவதுமாய் அவரால் என்ன பண்ண முடியல, அதை சொல்ல முடியவில்லை. ஏன்னா அந்த பாதிப்புகள் எல்லாம் இது நான் கொக்னிஷன்ஸ்லேருந்து உண்டாகக்கூடியவைகள். அப்படி என்றால் அறிவு சாராத ஒரு ஆற்றலிலிருந்து புறப்படக்கூடியவைகளாக இருக்கிறது. அதனால தான் தெய்வீக பாரங்களையும் நான் என்ன சொல்லுகிறேன்னா, இது ஒரு நான் கொக்னிஷியன் ஸ்கில்ஸ் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் இது இன்னொருத்தருக்கு நடக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்புகளாக ஏற்படலாம். இப்படி தான் ஆவியானவர் அநேகரை தன்னுடைய திட்டத்திலே அவர் இணைத்தவராய் இருக்கிறார். இதற்கு உதாரணமாக நம்ம போன கிளாஸில் சில காரியங்களையெல்லாம் நான் தியானித்தேன். விசேஷமாய் நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா, என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இங்கே மோசே பாருங்க, அவன் சொல்கிறான், இந்த ஜனங்களுடைய பாரத்தை என்மேல் சுமத்தினதினால். இப்போ இவனுக்கு எங்கே அந்த பாரம் ஏற்படுகிறது? அதுனா இந்த ஆவியிலே அவன் அந்த பாரத்தை உணர்கிறவனாக இருக்கிறான். அதனால தான் வெயிட் ஃப்ரம் த ரெம் ஆஃப் காட் ஆன் ஆர் ஸ்பிரிட். தெய்வீக பாரம் என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய மண்டலங்களிலிருந்து தேவன் ஒரு ஒரு பாரத்தை நம்முடைய ஆவியிலே கடத்துகிறவராக இருக்கிறான். The weight from the realm of God on our spirit is called the burden of the Lord. இது மோசேக்கு ஏற்பட்டது. என் மேல் அந்த பாரம் ஏன் வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறான் பாருங்க. அதனால தான் இதை இன்னொரு விதத்தில் இந்த பாரங்கள், த வெயிட் என்றால் அதை நான் விளக்குனேன். இப்பயும் நான் சற்று சொல்ல விரும்புகிறேன். எ பர்பஸ் ஆர் இன்டென்ஷன் ஆர் அஜெண்டா ஆர் அ பிளான். இந்த 4 வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமானது. ஏன் நிறைய டைம் நான் நிறைய வார்த்தைகளினால விளக்கத்தை கொடுக்குறேன்னா, இப்போ நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களும் பல ஆண்டுகளுக்கு அழியாமல் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி படிக்க போகிறது மட்டும் இல்லை, வருங்காலத்தில் படிக்க போகிறவங்க, இல்லை சப்போஸ் நம்மளே இந்த பாடத்தை எடுத்து இன்னொரு முறை தியானிக்க போகிறோன்னா கூட இதை முழுமையாக நம்ம வார்த்தைகளினால் விவரிப்பது நல்லது. த பர்பஸ் ஆர் அ இன்டென்ஷன், ஒரு நோக்கம், இல்லாவிட்டால் உள்ளான திட்டம், இல்லாவிட்டால் தேவனுடைய அஜெண்டா அப்படி என்று சொன்னால் தேவன் ஏற்கனவே ஒரு திட்டத்தை வடிவமைத்து வைத்திருப்பது என்பதை நாம் என்ன சொல்லுகிறோம், த வெயிட். அதை தான் நம்ம பாரம் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய நோக்கம், தேவனுடைய உள்ளான
இணைப்புகளை கொண்டு வரக்கூடிய நோக்கங்கள், இன்டென்ஷன்ஸ். அப்படி என்றால் இது வெளியில் தெரியாது, அவர் உள்ளாக என்ன யோசித்து வைத்திருக்கிறார். அடுத்தது வந்து அஜெண்டா. அப்படி என்றால் இதை இப்படி தான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருப்பது பிளான். அப்படி என்றால் வெளியரங்கமாக புரிந்து கொள்கிற அளவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறோம் பாருங்கள். இதுதான் வெயிட் என்று சொல்லுகிறோம். இந்த பாரத்தை தேவன் காணப்படாத உலகத்திலிருந்து காண்கிற உலகத்திற்கு நம்முடைய ஆவியிலே கடத்துகிறவராய் இருக்கிறார். The weight that he wants to transfer to the physical realm from the invisible realm. காணக்கூடிய உலகத்துக்கு காணப்படாத உலகத்திலிருந்து அவர் கடத்துகிற இதை தான் நாம் பாரம் என்று சொல்லுகிறோம். அதனால்தான் நம்ம ஜெபிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்குள்ளாக பரலோகத்திலிருந்து சில திட்டங்களும் தீர்மானங்களும் நம்ம இடத்துல பதிவிறக்கம் செய்யப்படுகிறது. ஒரு உண்மையான, முழுமையான, ஒரு பூரணமான செயல்படக்கூடிய ஜெபம் என்று சொன்னால் நாம் மட்டும் நம்முடைய செய்திகளை தேவனிடத்தில் சொல்லாதபடி தேவனும் தன்னுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் நம்முடைய ஆவியிலே கொண்டு வந்து பதிய வைப்பது தான் ஜெபத்தினுடைய ஒரு பிரகாசமான வெற்றியின் எல்லை என்று நான் நம்புகிறேன். So prayer is not only what you talk to God, it is God how much He deposits in your spirit. அவருடைய பாரங்களையும் அவருடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நம்முடைய ஆவியிலே எந்த அளவுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுகிறார், அவர் கடத்துகிறார். ஏன் கடத்துகிறார் என்றால் ஒரு பெரிய கோட்பாடு இருந்தது. அதை நான் போன கிளாஸில் நான் அதை டீச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸை பார்த்துருப்பது ரொம்ப நலமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். ஏனென்றால் காண்கிற உலகத்தை தேவன் மனிதனுக்கிட்ட கொடுத்திருக்கிறார். அதனால் காணப்படாத தேவன் இந்த உலகத்திலே வேலை செய்வதற்கு காண்கிற ஒரு மனிதன், அப்படி என்றால் மாம்சத்திலே இரத்தத்திலும் செயல்படக்கூடிய ஒரு மனிதன் அவசியமாயிருக்கிறான். தேவனுடைய எல்லா திட்டத்திலையுமே காணப்படக்கூடிய மனிதன் மிக முக்கியமான ஸ்தலத்தில் இருக்கிறான். அதுதான் நான் சொன்ன இயேசு கிறிஸ்து கூட ஏன் பூமியிலே மாம்சமாய் பிறக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை அவர் நேசித்தார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மூலமாக தான் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அதனால் தான் இயேசு மாம்சத்திலே பிறந்தார். ஹல்லேலூயா. சுவிசேஷம் என்பது சிலுவையிலே இயேசு மரித்தார் என்பது மட்டும் கிடையாது, அது சுவிசேஷத்தினுடைய நிறைவு பகுதியின் முற்பகுதி. இட் இஸ் நாட் த எண்ட், இட் இஸ் த பிகினிங் ஆஃப் த எண்ட். ஆனால் சுவிசேஷத்துடைய முதல் பகுதி என்னவென்று சொன்னால் அவர் மாம்சத்திலே நமக்காக பிறந்தது. ஹல்லேலூயா. அவர் அனுப்பப்பட்டார், அவர் கொடுக்கப்பட்டார், அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக நமக்காக வந்து இந்த மாம்சத்தில் பிறந்தார் பாருங்க. அதுதான் சுவிசேஷத்தின் ஆரம்பம். ஏனென்றால் இந்த காண்கிற உலகத்தை மீட்பதற்கு காணாத உலகம் காண்கிற உலகத்தோடு இணைக்கப்பட வேண்டியது மிக முக்கியமாக இருந்துச்சு. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இது வந்து ஆரம்ப பகுதியாக நான் சில நினைவூட்டல்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். இன்றைக்கு அதையும் தாண்டி ஒரு முக்கியமான பகுதிக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் போன கிளாஸில் எது பாரம் எது அழுத்தம் என்று நான் சொன்னேன். இரண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இவைகளை வேறு பிரித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வாட் இஸ் த பர்டன் ஆஃப் த லார்ட் அண்ட் வாட் இஸ் த வெயிட் அப்படின்னு சொல்லி நான் விவரித்து காண்பித்தேன். அப்படி என்றால் பிசாசு கொடுக்கிறது அழுத்தங்கள், தேவன் கொடுக்கிறது பாரங்கள். அதை நான் விவரித்து பல திசைகளிலே அதை விளக்கி இருந்தேன். ஒரு பெரிய செஷன் தான் அது. இருந்தாலும் அதை நீங்கள் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா பாரங்களையும் அழுத்தங்களும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெவ்வேறான செயல்பாடுகளை உடையது, வெவ்வேறான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவைகளாக இருக்கிறது. த அவுட்கம் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பர்டன் ஆஃப் த லார்ட் அண்ட் ஃப்ரம் த வெயிட் ஆஃப் த ஸ்பிரிட். பிசாசினிடத்திலிருந்து வரக்கூடிய அழுத்தங்களும் நமக்கு சில வேளையில் பாரங்களை போல தோணலாம், ஆனால் அதை விவரித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த தெய்வீக பாரத்தினுடைய ஒரு சில முக்கியமான பகுதிகளை நான் விவரிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட 2 நபர்களை முதலாவது நான் வேதத்திலிருந்து அதிகமாய் காண்பிக்க போகிறேன். 2 பேரும் ரொம்ப முக்கியமானவர்கள். முதலாவது யோவான் ஸ்தானகனை குறித்து நான் பேச விரும்புகிறேன். யோவான் ஸ்தானகன் பாரத்தினால் செயல்பட்டவன். ஹல்லேலூயா. He worked based on the burden of the Lord. யோவான் ஸ்தானகனை குறித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு சொல்கிறாரு, மனிதர்களிலே பிறந்ததிலேயே மிக சிறந்த தீர்க்கதரிசி என்று என்ன பண்ணுறாரு, யோவான் ஸ்தானகனுக்கு ஒரு பெரிய பெயர் கொடுக்கப்படுகிறது. இப்போ யோவான் ஸ்தானகன் அப்படி என்ன பண்ணார்?
யோவான் ஸ்நானகன் அப்படி என்ன பண்ணினார், ஏன் அந்த பேர் அவருக்கு வந்து கிடைத்தது? ஏனென்றால் தேவனுடைய பாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீக திட்டத்தின் ஒரு முக்கியமான நுழைவாயிலாக அவன் நின்று கொண்டிருந்தான். ஆமென். He is a portal for the divine agenda to be executed on this earth. தேவனுடைய தீர்மானங்கள் இந்த பூமியிலே செயல்படுவதற்கு ஒரு நுழைவாயிலாக அவன் நின்றான். ஆனால் தான் அவன் இருக்கிறதிலே சிறந்த தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறான். இப்போ இந்த தீர்க்கதரிசி எத்தனை செத்தவர்களை உயிரோடு எழுப்பினான் அப்படின்னா யாரையும் என்ன பண்ணலை, எழுப்பலை. எவ்வளவு தேசங்களுக்கு அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் அப்படின்னு சொல்லலை. எத்தனை இடத்துல அக்கினியை பூமியில் இறப்பினான்னா அதுவும் என்ன பண்ணலாம், அவன் இறக்கவில்லை. அப்படி என்றால் ஏன் அப்படி ஒரு சிறந்த இடத்தை யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றான் என்று சொன்னால், தேவனுடைய அந்த நோக்கத்திற்கும் அந்த உள் உணர்வுகளுக்கும் அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் முழுமையாக தன்னை விட்டு கொடுத்து வாழ்ந்தவன். ஹல்லேலூயா. He just operated under the burden of the Lord. முதலாவது யோவான் ஸ்நானகனை குறித்து படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக்கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அவன் எங்க வாழ்ந்தான்? வனாந்தரத்திலே வாழுகிறான். அவன் மேல் தேவன் கொடுத்த அந்த நோக்கத்தை அவன் சுமந்து கொண்டிருப்பதனால அவனுடைய முழு வாழ்க்கை அளவையே அவன் மாற்றிக்கொண்டான். ஓகே, இது யாரும் அவனுக்கு கற்றுத்தரலைங்க, அது அவனே தன்னைத்தானே முழுமையாக என்ன பண்ணுறான், மாற்றிக்கொண்டான். அப்படி என்று சொன்னால் இவ்வளோ பெரிய இந்த அழிவை நோக்கி இருக்கக்கூடிய உலகத்துக்கு ஒரு இரட்சகரை நாம் பூமியிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கை முறைகளிலே பலவற்றை அவன் மாற்றிக்கொண்டான். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடையை அவன் மாற்றிக்கொண்டான். என்னைக்கெல்லாம் தெய்வீக பாரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதோ அன்றைக்கு வெளியரங்கமான சில மாற்றங்களையும் நீங்கள் பூமியிலே சந்திக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். when you are filled with the burden of the Lord, your lifestyle change. உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் அது மாற்றப்பட்டவைகளாய் மாறிவிடும். நீங்கள் பாரத்தோடு வாழுகிறவனுக்கு, தெய்வீக பாரத்தை சுமக்கிறவனுக்கோ தெய்வீக பாரத்தை சுமக்காதவனுக்கோ வெளியரங்கமான தோற்றத்தில் நிறைய வித்தியாசங்களை பார்க்கலாம். அதனால தான் மிஷினரிகள்லாம் இந்த பூமியில் தேவ திட்டத்தை சுமக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்கள் வெளியரங்கமான தோற்றங்களை பெரிதாக என்ன பண்ணலாம், அவங்க கணக்கிடவில்லை. எப்படியாவது சமுதாயத்தில் இயேசுவின் நாமம் என்ன பண்ணப்பட வேண்டும், அது உயர்த்தப்பட வேண்டும். அவர்கள் சொந்த ஊர்களை விட்டு, சொத்துக்களை விற்று, குடும்பங்களை விட்டு பிரிந்து, ரொம்ப பழங்குடி மக்களிடத்திலே புறம்பாய் தள்ளப்படக்கூடிய ஜனங்களிடத்திலே அவமானமாய் எண்ணப்படக்கூடிய ஜனங்களிடத்தெல்லாம் வந்து வாழ்ந்தார்கள். ஏனென்று சொன்னால் they were carrying the burden of the Lord. ஹல்லேலூயா. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவங்களுடைய உணவு பழக்கங்கள் கூட என்ன பண்ணப்பட்டிருக்குது, பெரிதாய் மாற்றப்பட்டதாக இருந்தது. இப்போ யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனங்கள் நீங்கள் முழுமையாக படிப்பீர் என்று சொன்னால், இப்பொழுது நம்ம அதை படிக்க போகிறதில்லை, ஏன்னா நம்மளுக்கு நிறைய நேரம் தேவைப்படுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் அங்கு யோவானை குறித்து பேசப்படுகிறது. அங்கே அவன் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அங்கே அவன் சொல்கிறது என்னென்னா, கர்த்தாவே, கர்த்தர் உயர வேண்டும், நான் என்ன பண்ண வேண்டும், சிறுக வேண்டும். லெட் காட் மே இன்க்ரீஸ் தட் ஐ மே டிக்ரீஸ் என்ற ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். தெய்வீக பாரங்களை சுமக்கிறவர்கள் தங்களுடைய நோக்கத்தின் அளவையும் மாற்றி அமைத்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உயர்த்தப்பட வேண்டும், நாங்கள் என்ன படப்பட வேண்டும், சிறுக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள்.
இவங்களாம் என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக பாரத்தை சுமக்கிறவர்கள். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் ரொம்ப சவாலான இடம் என்று நான் நம்புகிறேன். இதை நான் ரொம்ப மிகைப்படுத்தி இப்பொழுது நான் பேச விரும்பவில்லை, ஏனென்றால் அது பல பேரை காயப்படுத்தக்கூடும். அதனால் நம்ம ஞானமாக இருப்பது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. இன்றைக்கி என்னென்னா கர்த்தர் உயர்த்தப்படுறாரோ இல்லையோ, நான் உயர்த்தப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. எனக்கு முள்ள சீட்டு கொடுக்கணும், எனக்கு முதல்ல கௌரவ உரை கொடுக்க வேண்டும், எனக்கு நீங்கள் இந்திய வழக்கத்தின்படி நீங்கள் பொன்னாடை போற்றப்பட வேண்டும், மாலை போட வேண்டும், பழங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி பல காரியங்கள் என்ன பண்ணப்படுகிறது, முன்வைக்கப்படுகிறது. இல்லாவிட்டால் இதில் ஒரு ஆவிக்குரிய தேடல் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது ரொம்ப பரிசுத்தமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் டேஞ்சரானது. அவங்க பொன்னாடெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்க பழம்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு ஒரு ஜெபமாவது கொடுக்கூடாதான்னுவாங்க. எப்படி? இதில் தேவன் உயர்த்தப்படுவாரா இல்லை நம்ம உயர்த்தப்படணுமா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன் பாருங்க. நான் தான் அந்த மீட்டிங்கை அதை கன்வீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒருத்தருக்கு ஒரு ஜெபம் கொடுத்தோம். ஜெபம் கொடுத்த உடனே என்ன பண்ணார்னா, நேராக வந்தார் என்கிட்ட. நான் தான் அவருக்கு மைக்கு கொடுக்குறேன். என்கிட்ட அவர் கேமராவை ஃபோனை கொடுத்தார். ஃபோனை கொடுத்துட்டு, ஐயா ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்கன்னார். நான் நினச்சேன், என்னத்துக்கு திடீர்னு ஃபோட்டோ கொடுக்குறாருன்னா, ஆனால் அவர் ஜெபம் பண்ண போகிறாராம். அதை ஒரு ஃபோட்டோ நான் என்ன பண்ணிடணுமா, எடுத்துடணுமா. சரி, என்ன பண்ணுறது, அவருடைய ஆசையை நிறைவேற்றலான்னு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன் பாருங்க. இப்போ என்னுடைய கணக்கெல்லாம் எங்கே வருதுன்னா, தெய்வீக பாரத்தை சுமக்கிறவர்கள் தங்களை பெருமையான இடத்துக்கு என்ன பண்ண மாட்டார்கள், அவர்கள் நகர்த்த மாட்டார்கள். நான் சிறுகவும் தேவன் என்ன பண்ணட்டும், பெருகவும். ஹல்லேலூயா. that I may decrease that God may increase. ஏன்னா இங்கே யோவான் ஸ்தானகனுடைய சீஷர்கள் இங்கே கிறிஸ்துவை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ யோவான் சொல்கிறாரு, எப்பா அவர் பெருகணும், நான் என்ன பண்ண வேண்டும், சிறுக வேண்டும். பாருங்க, இதுதான் தெய்வீக பாரத்தை சுமக்கிறவர்களுடைய அளவுகளாய் இருக்கிறது. இன்றைக்கி முதலாவது நான் சிலவற்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவனுடைய பாரம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அதனுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, தேவனுடைய பாரத்தை அதிகமாய் சுமந்தவர் இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து தெய்வீக பாரத்தை அதிகமாய் தன்னிடத்திலே சுமந்தவர். இந்த இரண்டு பேருடைய உதாரணங்களை வைத்து தான் இன்றைக்கி நான் சில காரணங்களை பேச விரும்புகிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Matthew chapter 9 verse 25 onwards, 35 onwards. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, இதுதான் பாருங்க பாரம். அவர்கள் மேல் என்ன வருகிறது, மனதுருக்கம் வருகிறது. It's an internal feeling that has been prompted in his spirit. அவருடைய ஆவியிலே ஒரு மனதுருக்கம் வருகிறது. இன்றைக்கு பாருங்க, அதனால தான் நான் இதை நான் கோக்னிசிவ் கம்யூனிகேஷன்ஸில் வச்சிருக்கிறேன். ஏனென்றால் இது அறிவுபூர்வமாக அல்ல, இது ஏதோ கற்றுக்கொள்வதன் பூர்வமாக அல்ல, அது உணர்வு பூர்வமாய் பரலோக திட்டங்கள் நம்முடைய ஆவியிலே கலக்கப்படும் பொழுது ஏற்படுகிறவைகள். ஸோ இயேசு பாரப்பட்டார். இயேசு என்ன பண்ணார், பாரப்பட்டார். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த நியூ டெஸ்டமெண்ட்டில், இப்போ நான் பழைய ஏற்பாட்டுக்கு போனால் நம்மளுக்கு எரேமியா இருக்கிறாரு, எசேக்கியேல் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே கோட் பண்ணியிருக்கிறேன். போன கிளாஸில் நெகேமியாவை பற்றி பேசியிருக்கிறேன், மோசேயை பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த இரண்டு பேரும் தெய்வீக பாரத்தினால் அதிகமாய் செயல்பட்டவர்கள். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுல். இப்போ இவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள். ஆனால் தெய்வீக பாரம் நமக்குள்ளாக ஏற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், தெய்வீக பாரத்தை ஒரு மனிதன் இஷ்டப்பட்டு தான் அதை சுமக்கிறவனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. இட் இஸ் a cooperative effort of man to carry the burden of the Lord. இன்னைக்கு தேவனும் தன்னுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய தெய்வீக மனிதர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறான். He is not looking for a preachers. I am sorry to say that. நானே நிறைய பரிசுத்தவான்களை
போதகர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு வேதாகம கல்லூரிகள், பயிற்சி பள்ளிகள், தலைமைத்துவ கருத்தரங்கெல்லாம் நடத்தியிருக்கிறேன். இதில் என்ன நடந்துச்சுன்னா, நல்ல சிறந்த பேச்சாளர்களாய் மாறிவிட்டார்கள், சிறந்த கற்பனை வளங்களை உடையவர்களாய் மாறிவிட்டார்கள். சில பேர்லாம் பேசினாங்கன்னா நம்ம அரை மணி நேரம் உட்கார்ந்து கேட்கலாம், அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவர்கள் தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவர்களாய் மாறும் பொழுதுதான் அவர்கள் தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறுகிறார்கள். ஆர்எல்ஸ் we became orators, அப்படி என்றால் சிறந்த பேச்சாளர்களாய் மாறிவிடுகிறோம். இன்னைக்கு பிரசங்கங்கள் எல்லாம் அவைகள் தெய்வீக பாரத்தை கடத்துவதற்காகவே பேசப்பட வேண்டும். அதனால்தான் நான் நிறைய நல்ல பிரசங்கியார்களாய் மாறுவதற்காக நாம் இன்னைக்கு முயற்சி செய்யல. தெய்வீக பாரத்தை சுமக்கக்கூடிய பரிசுத்த மனிதர்களாக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தேவன் அப்படிதான் நம்முடைய ஆவியோடு கூட இணைக்கப்படுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஒரு மனிதன் தெய்வீக பாரத்தை சரியாய் சுமக்கவில்லை என்று சொன்னால் தேவனுடைய திட்டங்களே அவைகள் கொஞ்ச நேரம் கர்த்தர் காக்க வைத்து விடுகிறார். He suspends the program when he doesn't find a man who has a burden that is in his heart. தன்னுடைய இருதயத்தில் இருக்க பாரத்தை சுமக்கும்படியாக ஒரு மனிதன் உருவாக்கப்படாவிட்டால் தேவன் தன் திட்டத்தையே அவர் கொஞ்ச நேரம் என்ன பண்றாரு, காக்க வைத்து விடுகிறார். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மோசே தான். பாருங்க, 400 ஆண்டுகளில் மக்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்பது தேவன் ஆபிரகாமுக்கே என்ன பண்ணாரு, அந்த திட்டத்தை வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் அது 430 வருடம் ஆனதுக்கு காரணம் என்னன்னா மோசே தான். ஒரே ஒரு மனிதன் சரியாய் உருவாக்கப்படாதனால அந்த தெய்வீக பாரத்தை சுமப்பதற்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான இடத்துக்கு வராததுனால அந்த தெய்வீக திட்டத்தையே தேவன் என்ன பண்றாரு, சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறார். ஆனால் தான் தேவனோடு கூட இணைந்து அவர் திட்டத்தில் இணைக்கப்படுகிற மனிதன் இந்த பூமியிலே ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறான். இன்னைக்கு தேவன் தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத்தை சுமக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். பிரசங்கியார்கள் அல்ல, பாட்டு பாடுறவங்கள அல்ல, ரொம்ப உற்சாகப்படுத்துகிறவங்கள அல்ல. எப்படி, நான் சமீபத்தில் சில உற்சாக பிரசங்கங்களெல்லாம் கேட்டேன் பாருங்க, அது எனக்கே ரொம்ப உற்சாகமாக தான் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரும்னா பெரிய மாற்றங்கள் வராது. ஒரு பலவீனமாக இருக்கிறவர்கள், சோர்வில் இருக்கிறவர்கள், வாழ்க்கையின் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும், அவ்வளவுதான். ஆனால் தேவ திட்டத்தை அசைக்க வேண்டும். இந்த இருளின் ராஜ்யத்தை நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது தெய்வீக பாரத்தின் மூலமாக தான் அவைகள் நிறைவேற்றப்பட முடியும். அல்லேலூயா. பாருங்க, சர்வைவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவனுக்கு நம்பிக்கை வேணும், வாழ்க்கையில் தோற்று போன பொழுது அவனுக்கு பெரிய ஆரோக்கியமான எண்ணங்கள் வேணும், ஒரு ஹெல்த்தி மைண்ட் செட் வேணும். இதுக்கெல்லாம் கூட பிரசங்கம் இருக்கிறது. அதெல்லாம் என்னன்னா இட் இஸ் a பேசிக் சர்வைவல் கிட். ஹல்லேலூயா. அது ஒரு நம்ம மூழ்காமல் இருப்பதற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலனான திட்டம் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசித்து மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த நிலைமையில் இருக்க முடியாது. நீங்கள் தெய்வீக பாரத்தை சுமக்கிறவர்களாக உங்களுடைய எண்ணங்களையும் அவருடைய எண்ணங்களையும் இணைக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. You have to become a God collusion. தேவன் உங்களோடு கூட இணைக்கப்பட்டவராக, தேவனுடைய அந்த திட்டங்கள் உங்கள் இருதயத்திலே பதிவிறக்கம் பண்ணப்பட்டவர்களாய் மாற வேண்டும். இதுக்கு தான் கர்த்தர் அநேகம் பேரை தேடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய முயற்சி என்னவென்று சொன்னால், இந்த தெய்வீக திட்டங்களையும் பாரங்களையும் சுமக்கிறவர்கள் அவர் எப்படிப்பட்ட நிலைமைகளாய் அவர்கள் மாற்றப்படுவார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ எனக்கு தெய்வீக பாரம் இருக்குதா இல்லையா என்பதை நான் இதை வைத்து கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. இவைகளை வைத்து நான் ஆராய்ச்சி செய்ய முடியும். ஸோ இன்னைக்கு இருக்க பிரசங்க என்னன்னா, நான் உண்மையாகவே தெய்வீக பாரத்தை சுமந்து கொண்டு தான் இருக்கிறேனா, அந்த தெய்வீக பாரம் எனக்குள்ளாக இயங்கி கொண்டு தான் இருக்கிறதா, இல்லாவிட்டால் நான் ஏதோ சொந்த பாரத்தில் இயங்கி கொண்டிருக்கிறேனா, இல்லாவிட்டால் பிசாசின் அழுத்தங்களிலே இயங்கி கொண்டிருக்கிறேனா என்ற சில விரிவாக்கங்களை நான் விவரித்து சொல்ல விரும்புகிறேன். ஓகே, தெய்வீக பாரத்தை சுமக்கிறவருடைய முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு இந்த பூமிக்குரிய திருப்தி என்பது அவருடைய வாழ்க்கையிலிருந்து அது விலக்கப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. The burden of the Lord will rob you about the satisfaction of the natural realm. உங்களுக்கு எந்த பூமிக்குரிய நிறைவுகளுமே உங்களை திருப்திப்படுத்தாத நிலைகளுக்கு மாற்றப்படுவீர்கள். இந்த பூமிக்குரியதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, ரசிப்பீங்க, அதெல்லாத்தையும் நீங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்ல என்ன பண்ணலாம், அவைகள் உங்கள் பக்கமாக கூட இருக்கலாம். The burden of the Lord will rob
அபவுட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த நேச்சுரல் ரெம். அப்படி என்றால் இந்த இயற்கை உலகமே உங்களுடைய திருப்திப்படுத்தாதவர்களாய் மாறிவிடுவீர்கள். இப்போ யோவான் ஸ்தானகனுடைய லைஃப்பை எடுத்து பாருங்களேன். அவனை பார்த்தா நம்ம எல்லாம் சொல்லுவோம், பரிதாபமான வாழ் இருக்கான்பா, எப்படி ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறான். இன்றைக்கி யாராவது யோவான் ஸ்தானகனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறோமா? ரொம்ப பேச மாட்டோம். ஏன்னா அவன் பண்ண பிரசங்கமே பார்த்தீங்கன்னா எல்லாம் 2 வரி பிரசங்கம்தான். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபங்களுக்கு என்ன பண்ணுங்கள், தப்பித்து கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், எல்லாம் என்ன பண்ணப்படுங்க, மனம் திரும்புங்கள், தேவனிடத்தில் வாருங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் நான் உங்களுக்கு வழியை தான் ஆயத்தம் பண்ணுகிறேன், எனக்கு பின்பாக வருகிறவர் என்ன பண்ணுவார், அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், அவர் என்ன பண்ணுவார், உங்களை ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம். இவ்வளோ தான் செய்தி. ஆனால் அவருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இந்த பூமிக்குரிய எதுவுமே திருப்திப்படுத்தாத ஒரு நிலையிலே சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற ஆவிக்குரிய போராட்டம் எங்கே என்னன்னா, நம்மளுக்கு ஆவியிலையும் திருப்தி தேவை, பூமியிலையும் மிகப்பெரிய திருப்தி தேவை. இப்படி இது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனான ஏரியா. அதனால தான் நான் இந்த கிளாஸை நான் ரொம்ப சின்சியராக கவனமாக ஜாக்கிரதையாக எடுக்கிறது. ஏன்னா ஆவிக்குரிய மண்டலம் போதுன்னு மட்டும் இருந்துட்டாலும் பிரச்சனை, பூமிக்குரிய மண்டலம் வேணான்னு இருந்துட்டாலும் பிரச்சனை. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு தெய்வீக திட்டம் அப்படின்னால் என்னுடைய திருப்தி இந்த பூமிக்குரிய நிலைகளிலே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், நான் என்ன உடுக்கிறேன் என்பதனால எனக்கு திருப்தி இல்லை. அப்படி என்றால் யோவான் ஸ்தானகன் என்ன பண்ணுறான், ஒட்டகத்தோலை உடுத்திருக்கிறாங்க. அவனுக்கு அதில் இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்க போனால் என்னையா மனுஷன் இப்படி வாழ்ந்துட்டானா, அவனுக்கு அதில் பெரிய திருப்தி இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. When you have the burden of the Lord, your lifestyle will satisfy you to a great extent. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள், என்ன மாதிரி வாழுகிறீர்கள், எதை உண்கிறீர்கள், நீங்கள் வனாந்தரத்திலே போய் ஏன் இருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய திருப்தியில் வாழ்ந்திருப்பீர்கள். இன்னும் சொல்ல போனால் யோவான் ஸ்தானகன் அவன் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறக்கிறான். எதில் பிறக்கிறான்? ஆசாரியர்கள் அந்த காலத்தில் அவங்க ஆலயத்தினுடைய எல்லா மேன்மையான பொருட்களையும் பயன்படுத்தக்கூடியவர்கள். ஆமே, கரெக்டாக இல்லையா? காணிக்கைகள் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, பலியில் ஒரு பங்கு இருக்குது, எல்லா ஆசீர்வாதங்களிலும் சுலபமான பங்கை அடையக்கூடியவர்கள் ஆசாரியர்கள். ஆனால் அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் வனாந்தரத்துக்கு போனான். ஏனென்றால் அவனுக்கு இந்த இயற்கை உலகத்திலே பெரிய திருப்தியை கண்டுபிடிக்காதவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இரண்டாவது, இதுவரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஈர்ப்பாக இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு இனிமேல் பெரிய ஈர்ப்பாகவே இருக்காது. You will never be attracted what was once an attractive into your life. என்னைக்கு தெய்வீக பாரங்கள் உங்களுக்குள்ளாய் அதிகமாய் வருகிறதோ அன்றைக்கு நீங்கள் இந்த பூமியிலே எவைகளெல்லாம் உங்களுக்கு ஈர்ப்புகளாய் இருந்ததோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, மறுபடியும் ஒரு பெரிய ஈர்ப்பாக பார்க்க மாட்டீர்கள். இன்னொன்று, தெய்வீக பாரத்தை சுமக்கும் பொழுது நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி மற்றவங்களாம் பார்ப்பாங்க, ஆனால் நீங்கள் அதை ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுவீங்க, அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எப்படி தான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாரோ, ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பல மணி நேரம் துதித்து ஜெபம் பண்ணிவிட்டு ஆராதிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்னொருத்தருக்கு அது என்னவா இருக்கும், பெரிய சவாலாக இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, எப்படி தாயா இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுறாருன்னு இருக்கும். அது அவருக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அது மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். burden will help you to enjoy what others thinks you are suffering. மற்றவர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்களோ நினைக்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. You will no longer be concerned or find security in the natural realm. உங்களுடைய நம்பிக்கைகளும் உங்களுடைய பாதுகாப்பும் இந்த உலக இயற்கை பொருட்கள் மேல் நீங்கள் வைக்க மாட்டீர்கள். என்னைக்கு தெய்வீக பாரத்தில் ஒரு மனிதன் இயங்குகிறானோ அவன் இந்த உலக பொருட்களிலும் உலக பாதுகாப்பிற்குரிய சில அமைப்புகளிலும் தன்னை அதில் நிலைநிறுத்தி கொள்ளாதவனாக இருப்பான். இப்போ யோவான் ஸ்தானகன் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளுங்க. அவர் வீடு கட்டல, கரெக்டா? அவர் வீடு கட்டல, அவர் தனக்குன்னு ஒரு பெரிய ஆலயமும் கட்டல. நான் டீச் பண்ணணும், எனக்கு ஒரு பெரிய பில்டிங் தேவைன்னு இல்லை. அவர் யூதர்களுடைய சினகாகில் போய் என்ன பண்ணிட்டார், பிரசங்கம் பண்ணிட்டார். தெருவோரங்களில் பிரசங்கம் பண்ணார். அவர் போன இடத்துலலாம் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டார். He never found their security in the earthly material things. They no longer find their security in that. ஆனால்
ஆனால் அதெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அவருடைய பாதுகாப்பு இந்த பூமிக்குரிய இயற்கை பொருட்களின் மேல் இருக்காது. அடுத்தது தெய்வீக பாரத்தை சுமக்கிறவர்களை குறித்து நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. இது இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இட் வில் பி வெரி ரிலவெண்ட் நவ். ஆனால் நான் சொல்கிறது கொஞ்சம் ஆஸ்ட்ரிக்ஸ் மார்க் போட்டு தான் சொல்லணும், ஏன்னா ஜாக்கிரதையாக கேளுங்கள். தே நோ லாங்கர் வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் என்டர்டெயின்மெண்ட். அவர்கள் பொழுதுபோக்கிலே ரொம்ப உற்சாகம் உள்ளவர்களாய் இணைத்து கொள்ளாதவர்களாய் இருப்பார்கள். பொழுதுபோக்கு அவசியமா? இப்போ ஏன் மக்கள் பொழுது போக்குறாங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்குது, அதனால தான் பொழுதுபோக்கு செய்கிறார்கள். ஆனால் பாரம் உள்ளவர்களுக்கு எப்பயுமே தேவ நோக்கத்தின் மீது அவர்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கு பொழுதுபோக்கு என்பது அவர்களை ஈர்க்கக்கூடியதாகவே இருக்காது. அதனால தான் இன்றைக்கு அநேக இடங்களிலே தேவ திட்டங்கள் பெரிதாய் நகர முடியாத காரணம் என்னவென்று சொன்னால், இப்போ எழும்புகிற ஊழியர்களும் ஏற்கனவே இருக்கிற தலைவர்களும் ஒரு சிறந்த முறையிலே உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்களுமே சில வேளையில் என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா யூ வில் நோ லாங்கர் கேரி the burden of the Lord. அதுக்குன்னு எப்பயுமே உட்காந்துட்டு அழுதுகிட்டு சோகமா மூஞ்ச தொங்க போட்டு இருக்கிறத பத்தி பேசலங்க. பட் இஃப் யூ ஆர் அப்சார்வ்ட் இன் தி என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்ட், மக்களை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களுக்குள்ளாக வந்து உங்களையும் நீங்கள் திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களுக்குள் வரும்பொழுது you will be not consumed by the word. நீங்கள் வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வெளிப்பாடுகளினாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீர்கள், நீங்கள் ஈர்க்கப்படாதவர்களாய் மாறிவிடுவீர்கள். You will no longer be நீங்கள் என்னைக்கு தெய்வீக பாரம் வருதோ அன்றைக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டு உங்களை விட்டு தூரமாக போயிடும். நீங்கள் ஏற்கனவே முன்னாடி ரசித்து கேட்ட சில பாடல்கள்லாம் இப்போ உங்களால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் பொழுதுபோக்குக்காக ஏற்படுத்தின சில திட்டங்கள் எல்லாம் இப்போ உங்களால் அதை என்ன பண்ண முடியாது, திருப்திப்பட அனுபவிக்க முடியாது. These are all signs of the burden of the Lord. இன்னைக்கு இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோன்னா அப்போ நாங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா, நீங்கள் நல்லா இருக்கிறது நான் நல்லா இருக்கிறத பற்றி இந்த சப்ஜெக்ட் கிடையாது. இதில் தேவனுடைய திட்டம் இந்த காணப்படுகிற உலகத்திலே இணைக்கக்கூடிய பாரம் உள்ளதை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். பாரம் என்பது தேவ திட்டத்தை இந்த பூமியிலே கொண்டு வந்து இணைக்கக்கூடிய மனிதர்களை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் தான் பாரத்தை சுமக்கிறவருடைய அடையாளங்கள். இன்றைக்கு அடுத்த ஒரு பகுதியை என்னால் முடிந்த அளவு சற்று நான் விவரிக்க விரும்புகிறேன். இந்த பாரத்தை சுமக்கக்கூடியதற்கு ஆயத்தங்கள் எப்படிப்பட்டவைகள்? The prerequisite for the burden of the Lord, to carry the burden of the Lord. நீங்கள் தெய்வீக பாரத்தை சுமப்பதற்கு அப்படி என்றால் இந்த தெய்வீக மொழியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவிப்பதற்கு எப்படிப்பட்ட தயார் நிலைகள் தேவைப்படுகிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். The prerequisite to carry the burden of the Lord. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தாவே உம்முடைய பாரம் என் பாரமாய் ஆற வேண்டும். அவர் கர்த்தர் சொல்லுவார், நல்ல ஜெபந்தான், ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகாது. எப்படி? ஏன்னா இது ஒரு சரியான ஆயத்த நிலையில் தான் என்ன பண்ண முடியும், இந்த மொழிகள் கடத்தப்பட முடியும். ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய பாரத்தை எல்லார்கிட்டையும் சொல்றதும் கிடையாது. எல்லார்கிட்ட சொன்னாலும் அது செயல்படுகிற வடிவத்தில் என்ன பண்ணாது, ஏற்படாது. பாருங்க, எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அவங்கக்கிட்ட சில வேலையில் என் பிரச்சனை இல்லாட்டி என்னுடைய மனைவியோட பிரச்சனையை நான் எடுத்து சொல்லுவேன். அம்மா அப்பாவும் நாங்கள் 2 பேரும் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறோம், நீங்கள் இந்த வேலையை கொஞ்சம் செய்யுங்கன்னு சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் அந்த வேலையை செய்வாங்க. எப்படி? அது ரொம்ப இம்மீடியட்டாக இப்போ செய்யப்பட வேண்டிய வேலை. எப்படி? ஆனால் நம்ம ஒரு திட்டத்தை கடத்தினா கூட அவர்கள் அந்த அறிவு இல்லாவிட்டால் வயசுக்கு வராததுனால நீங்கள் நல்ல திட்டத்தை கடத்தினால் கூட என்ன பண்ண முடியாது, அது நிறைவு பெற முடியாது. அதே போல தான் ஒரு மனிதன் ஆயத்தப்படாத பொழுது தேவன் தன் திட்டத்தை என்ன பண்ண முடியாது, பெரிதாக கடத்த முடியாது. இப்போ கர்த்தர் திடீர்னு உங்களை இன்னைக்கு நைட்டு வந்து சந்திச்சு, நீங்கள் வந்து காங்கோன்னு ஒரு ஊர் இருக்குது ஆப்பிரிக்காவில், அந்த காங்கோன்ற தேசத்துக்கு நீ போகணும், எனக்காக நீ அங்கே போய் என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும்னு சொன்னார்னா நிறைய பேர் இன்னைக்கு அதிர்ச்சியிலே என்ன பண்ணுவான், மயக்க நிலைக்கு போயிடுவான்.
ஏன்னா அதை சுமக்கக்கூடிய பாரம் அவங்ககிட்ட என்ன அந்த 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 சுமக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கிடையாது. அதுக்கு அவன் ஆயத்தப்படவில்லை, அதற்கு அவன் தயார் நிலையில் இல்லை. த ப்ரீ ரிக்வெஸ்ட்ன்றோம் பாருங்க, கர்த்தாவே நீர் என்னோடு கூட பேசும்பா, இடைப்படும்பா அப்படின்னு ரொம்ப ஜெபிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் சரியான ஆயத்தங்களை ஏற்படுத்தி ஜெபித்தால்தான் கர்த்தர் உங்களோடு கூட பேச முடியும், அதை உங்களோடு கூட செயல்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் பிள்ளைய வந்து சொல்லுதான், அப்பா உனக்கு என்னெல்லாம் கஷ்டமோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுன்னு. நீங்கள் மட்டும் இந்த வயசில் எதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா நம்ம உயிரோடு இருக்கிறது நல்லதா தேவையான அதுவே கேட்க ஆரம்பிச்சிடும். எப்படி? ஏன்னா அதெல்லாம் புரிந்துக்கிறதுக்கு, அதெல்லாம் செயல்படுவதுக்கு என்ன கிடையாது, அவங்களுக்கு அந்த மனநிலை கிடையாது, அந்த கெப்பாசிட்டி கிடையாது. அப்படிதான் நீங்கள் பாருங்கள், ஒரு மனிதர்களே இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பாருங்கள், இதை நம்ம பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாது, இந்த பிரச்சனையை சொல்லக்கூடாது, அது வாழ்க்கையை கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை இதுக்கு தெளிவுபடுத்தக்கூடாதுன்னு நம்மளே எவ்வளோ ஞானமாக இருக்கிறோன்னா, பரலோக தேவன் இந்த தெய்வீக திட்டம் நித்தியமாய் பரலோகத்திலே ஏற்படுத்தப்படுகிற திட்டங்களை நமக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு ஆயத்தமான இடத்துக்கு வரும்பொழுதுதான் அதை தேவன் கடத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, கர்த்தர் என் கூட பேசவே மாட்டார். ரொம்ப சிம்பிள் பாருங்க, அவர் பேசாதவர் கிடையாது, அவர் பேசினா உனக்கு புரியாது, அதுதான் பிரச்சனை. எப்படி? அவர் பேசினா இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணாது, புரியாது. அவர் பேசினா அதற்கு முழுமையாய் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது. மோசையாலேயே கொடுக்க முடியலங்க. கர்த்தர் வந்து சொல்றார், நான் கூட இருப்ப, நீ பெரிய காரியங்களை செய்வானா, எனக்கு திக்குவாயின்றான். எப்படி? எனக்கு என்னவாய் திக்குவாய், எனக்கு சரியாக பேச தர. ஏன்னா அவனே என்னன்னா, இவ்வளோ பெரிய வேலையை என்னால் செய்யறதுக்கு நான் என்ன கிடையாது, நான் ஆயத்தமில்லை என்ற ஒரு மனநிலை. அப்புறம் கர்த்தர் சொல்கிறார், பரவாயில்ல உனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆளை கூட என்ன பண்ணுறேன், நான் அனுப்புகிறேன். ஏனென்று சொன்னால் ஆயத்தப்படாதவன், ப்ரீ ரிக்வெஸ்ட் டு கேரி த பர்டன் ஆஃப் த லார்ட். நிறைய பேர் சொன்னால், கர்த்தரை என் கூட ரொம்ப தொடர்பு கொள்ளவே மாட்டார் பிரதர். நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சின்சியராக சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் பேசுவதற்கு ஏற்ற உங்களுடைய மனநிலைகளையும் உங்கள் இருதயங்களையும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆயத்தப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம கூட பேச ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் பேசாத தேவன் அல்ல. எத்தனையோ ஆண்டுகளாக பல மனிதர்களோடு தேவன் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துக்கு நாம் வரும்பொழுது தான் தேவன் தன் பாரத்தை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி ஒரு சில காரியங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய ஆவி அது விடுதலையாக இருக்க வேண்டும். The believer's spirit must be free. இன்னைக்கு நிறைய மக்கள் தங்கள் ஆவியிலே அவர்கள் விடுதலையா இல்லை. அவர்கள் ஏற்கனவே அநேக தேவனால் அனுமதிக்கப்படாத பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இட்ஸ் எ வெரி டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஒருத்தருக்கு ஏற்கனவே ஆவியில் நிறைய அழுத்தங்களை சுமந்து கொண்டிருக்கிறான். அப்போ கர்த்தர் தன் பாரத்தை அவன் மேலே என்ன பண்ண முடியாது, சுமத்த முடியாது. when you carry lot of unwanted baggages in your inner man, உங்களுடைய ஆவியிலே தேவன் அனுமதிக்கப்படாத அநேக காரியங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருப்பீர் என்று சொன்னால், தேவன் தன் திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டவிழ்க்க முடியாது. அதனால பாருங்க, நாம் தேவனிடத்தில் போய் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, லாங் ப்ரேயர்ஸ், நிறைய நேரம் ஜெபிக்கணும் பிரதர். நல்லது தான், ஏன் நிறைய நேரம் ஜெபிக்கணும் அது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசித்துருக்கீங்களா? நான் நிறைய டைம் யோசித்துருக்கிறேன். ஏனென்றால் அங்குதான் நம்முடைய ஆவியிலே நாம் அனுமதிக்கப்படாத பாரங்களை எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணுற டைம் அது. என்னோடு கூட அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். எப்ப திருவுளம் பற்றாரு? ஆராதித்து கொண்டும் உபவாசித்து கொண்டும் இருக்கும் பொழுது. நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா, as they were ministered to the Lord.
இப்போ உங்கள் ஆவி தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத அழுத்தங்கள், தேவையில்லாத சில உபத்திரவங்களை சுமந்து கொண்டிருக்கும்னா நீங்கள் தேவனிடத்தில் போய் ரிலாக்ஸ்டாக என்ன பண்ண முடியாது, நீங்கள் அமர்ந்திருக்க முடியாது. அப்போ கர்த்தர் பார்ப்பாரு, இவங்கிட்ட இப்போ எதையுமே என்ன பண்ண முடியாது, ரொம்ப பெருசாக பேச முடியாது. when your spirit is not free, when your spirit is suppressed, he cannot transfer any ideas of God into your life. இது ஒரு பெரிய சிக்கல். இன்னும் சொல்லப்போனால் தமிழில் இது ஒரு இடியாப்ப சிக்கல். எப்படி சில சிக்கலை நீங்கள் சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம், அவுத்துடலாம். இடியாப்ப சிக்கலை என்ன பண்ண முடியாது பாருங்கள். அதனால தான் நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம், தேவையில்லாத இடத்துல போய் உங்களை என்ன பண்ணிடாதீங்க, இணைச்சிக்காதீங்க. தேவையில்லாத சூழ்நிலைகள், தேவையில்லாத சம்பவங்கள், தேவன் அனுமதிக்காத இடத்துலலாம் போயிட்டு நம்மளை இணைச்சி கொண்டோன்னா நம்முடைய ஆவி தேவையில்லாத பாரங்களை சுமந்து கொண்டிருக்கும். அதுக்கு பேர் என்ன, தேவையில்லாத அழுத்தங்கள். இப்படி சப்ரஷன்ஸ். when your spirit is not free, the Holy Spirit will not move freely. the rule of the Spirit. The law of the Spirit is, when your spirit man is not free, he is not free indeed to move in you. Hallelujah. நீ ஏன் கர்த்தர் நம்மக்கிட்ட ரொம்ப பேச முடியலன்னா, நம்ம ஆவியில் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறோம், ரொம்ப அழுத்தத்திலையும் பிரச்சனையிலையும் ரொம்ப சோகத்திலையும். எப்படி என்னுடைய சமீப கால முயற்சிகள்லாம் என்ன தெரியுமா, எல்லா பாரத்தையும் இறைச்சி வைக்கிறது தான். தட்ஸ் ஒன் ஆஃப் மை ரியல் ஸ்ட்ரகிள். ஒரு காலத்தில் பாருங்கள், கர்த்தாவே அதை செய்யும் இதை செய்யும், நான் அப்படி போக வேண்டும் இப்படி போக வேண்டும். இப்போ என்னன்னா ரிவர்ஸில் போயிடுச்சு. கர்த்தாவே இதெல்லாம் வேண்டான்னா எடுத்துருங்க, அதெல்லாம் வேண்டான்னா எடுத்துருங்க, இதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. see I have gone into another mode of prayer. இது நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா நம்ம நிறைய பேர் இன்னும் பூமிக்குரிய பொருட்களினால் தான் திருப்தி ஆகணும்னு சொல்லி பெரிய முயற்சியில் இருக்கிறோம். எப்படி கர்த்தாவே இதை கொடுத்துருங்க அதை கொடுத்துருங்க அதை கொடுத்துருங்க. பாருங்க, கேட்கறது எதுவுமே தப்பு இல்லை. எப்போ தெரியுமா, அது தேவன் கேட்க சொன்னால் அதை தைரியமாக கேட்கலாம். ஆனால் நம்மளே போயிட்டு எதையாவது ஒன்றை கேட்டு 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 இருந்தோன்னா நம்முடைய ஆவி அது மிகப்பெரிய என்ன பண்ணுகிறது, இலைப்பாறுதல் இல்லாத இடத்துக்கு நகர்ந்து விடுகிறது. அதனால தான் இந்த வசனத்தை வாசித்தோம் பாருங்க. as they ministered to the Lord, அவர்கள் தமிழில் நல்லா இருக்கு, அவர்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அப்படி என்றால் as they have subdued their own spirit to the Spirit of God. தேவனுடைய ஆவிக்கு தங்களுடைய ஆவியை முற்றிலுமாய் விட்டு கொடுத்திருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அதெல்லாம் பாருங்க, இன்றைக்கு இருக்க வர்ஷிப் எல்லாம் குறித்து பேசணும்னா நம்மளுக்கு பயங்கர கவலையான மனநிலை வருகிறது. எல்லாம் பாடல்களை தான் ஆராதனைகளாய் மாற்றி வைத்திருக்கிறாங்க. ஆராதனை என்பது அது ஆவியில் இருந்து உங்களுடைய ஆவியை தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படுத்துவது. ஆமென். ஐ எம் டாக்கிங் ஆன் a higher plateau. ஆமென். நான் உயரமான சிந்தனையை பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஆவியை தேவ ஆவிக்கு கீழ்ப்படுத்துவதுதான் ஆராதனை. அந்த இடத்துக்கு நகரும் பொழுதுதான் தேவன் தன் பாரத்தை உங்களிடத்தில் என்ன பண்ணுகிறார், கடத்துகிறவராய் இருக்கிறார். சில வேளை தேவன் எப்படிப்பட்ட பாரங்களை எல்லாம் நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அதிக டைம் என்ன பண்ணுறான்னா நம்மளை ஜெபத்துக்குள்ளாய் நடத்துகிறவராய் இருப்பார். many times he will push you into prayer. ஏன்னா that's the connection point. எப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய ஜெபிக்கணும்னு ஆசை வருகிறதோ இது ஒரு நல்ல சைன், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்ற அடையாளம். ஹல்லேலூயா. இது பயத்தினால ஜெபிக்கிறது கிடையாது, தேவைகளினால ஜெபிக்கிறது கிடையாது, யாரோ ஒருத்தர் நமக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஜெபிக்கிறது கிடையாது, இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ஜெபிக்கிறது கிடையாது. இது உங்களுக்குள்ளாகவே இருந்து நான் நிறைய நேரம் தேவனோடு இருக்க வேண்டும், நான் நிறைய நேரம் தேவனோடு செலவழிக்க வேண்டும் என்று உங்கள் ஆவியிலே ஒரு மாற்றம் வருகிறது. பாருங்க, இது தேவன் உங்களுடைய சித்தத்தை அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற நேரமாய் தேவன் வைத்திருக்கிறார். நீங்க இயேசுவுக்கு அவர் பிதாவுடைய ஒரே பேரான குமாரன், அவர் பூமியில வரும் பொழுது ஆவியானவர் அவருக்குள்ளாய் வந்து பலமா என்ன பண்ணிருக்கார், தங்கி இருக்கிறார். அப்ப கூட ஏன் போய் ஜெபித்தார் அப்படின்னா, இந்த மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் தன் சித்தத்தை தேவ சித்தத்துக்கு என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படுத்த வேண்டும். அதனால தான் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறார். பாருங்க, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. The prayer is surrendering your will unto the Lord. இன்னைக்கு ஜெபங்கள்லாம் என்னன்னா லிஸ்ட் ஜெபமா மாறிடுச்சு.
I'm not against any list, but I tell you that's not the only prayer that we can pray. நம்ம லிஸ்ட் வச்சு நல்ல குறிப்புகளை வைத்து நல்ல ஆரோக்கியமான வசனங்களை வைத்து ஜெபிப்பது தப்பு அல்ல. ஆனால் அவைகளை மட்டுமே ஜெபமாய் கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்முடைய ஆவியிலிருந்து தேவன் தன்னுடைய சுயத்தை தேவ சித்தத்துக்கு கொண்டு போய் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஜெபங்களை ஏற்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தட் இஸ் த ப்ரீ ரிக்வெஸ்ட் டு கேரி த பர்டன் ஆஃப் த லார்ட். நீங்கள் அப்போஸ்தலர்ல வாசிக்கும் பொழுது பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? முதலாவது நீ யார் என்று கேட்கிறான். ஏன்னா first he didn't know who is this Lord. தேவனை அதிசயமாய் சந்திக்கிறான். சந்தித்ததுனால அவனுக்கு கரெக்டா டக்குன்னு அதை என்ன பண்ண முடியல, கிராஸ்ப் பண்ண முடியல. அப்ப நீர் யார் என்று கேட்கிறான். இரண்டாவது கேட்ட கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? His spirit was so open to realize the burden of the Lord. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய தேவைகளை ஜெபிப்பது மிகப்பெரிய அவசியமாய் பார்க்கிறோம். நல்லது, அதை கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா நானும் என்னுடைய தேவைக்கால ஜெபம் பண்ணுறேன். ஆனால் என்னன்னா இப்போ அதை டைமிங்கை கம்மி பண்ணிக்கிறேன். எப்படி என்ன பண்ணுறேன்? அந்த டைமிங்கை கம்மி பண்ணிட்டு இப்போ கர்த்தாவே உம்முடைய சித்தம், உம்முடைய பாரம், உம்முடைய எதிர்பார்ப்பு, உம்முடைய நோக்கம், உம்முடைய திட்டங்களை எனக்குள்ளாய் பேசும்படியாக அவைகள் என்னுடைய ஆவியிலே வந்து ஆழமாய் பதியும்படியாக நான் செபிக்கிறேன். சரி, இரண்டாவதாக வாட் இஸ் த செகண்ட் ப்ரீ ரிக்வெஸ்ட்? வாட் இஸ் த செகண்ட் ப்ரீ ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் ரிக்வயர்ஸ் ஒன் டு டை டு ஹிஸ் செல்ஃப் இன் த டீப்பஸ்ட் வே. ஒருவன் தன்னுடைய சுயத்துக்காக அதிகமாய் சாகும் பொழுது தேவன் தன் பாரத்தை அவனோடு கலக்கிறவராயிருக்கிறார். For this reason, no soulish believer can truly participate in spiritual work. நீங்கள் சுயலாப நோக்கங்களோடு செயல்படும் பொழுது தேவ திட்டத்தில் உங்களால் என்ன பண்ண முடியாது, பெருசாய் செயல்பட முடியாது. இன்னைக்கு ஏன் கர்த்தர் நம்மளெல்லாம் வச்சு பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியலன்னா, we have this soulish attachment. We are not tied to self. இந்த மாதிரி ஊழியத்தை ஏன் பாருங்க. இப்போ ஒருத்தர் கர்த்தர் கூப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா, தம்பி நீ ஊழியத்துக்கு வாழ்றார். வரும் பொழுதே என்ன கேட்குறான்னா, எப்படிப்பட்ட ஊழியத்தை எனக்கு தருவீர்? அப்போ கர்த்தர் சொல்கிறார், உனக்கு பிரம்மாண்டமான ஊழியத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உடனே வந்துடுவான். அப்படி உன்னை உலகம் முழுதும் கூட்டு செல்லுவேன். எப்படி பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை விட்டுட்டு இதுக்கு வந்துடுவான். ஏன்னா உலகம் ஃபுல்லாக போகலாம் பாருங்க. எப்படி அதனால தான் கர்த்தர் நிறைய பேர் கூப்பிடும் பொழுது முழு வரைபடத்தை கொடுக்கறது இல்லை. ஏன்னா இவன் இதுக்காக வரக்கூடாது, தேவ திட்டத்துக்காக வரணும். அந்த தேவ திட்டத்தில் இவனை எல்லா இடத்துக்கும் கூட்டு போகிறது அனுமதிக்கப்பட்டிருந்தா போயிட்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊழியத்துக்கு வந்துட்டா போதும், எல்லாரும் முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், எழும்பி நின்று பேசலாம், எல்லாரையும் 1 hour நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். எப்படி நம்ம சொல்கிறது தான் இவங்களுக்கு. எப்படி அவங்க ஒரு 2 பேர் ஜெபம் பண்ண போயிருக்கிறாங்க. அப்போது ஒரு பாஸ்டருக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க 500 ரூபா காணி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த உடனே கூட ஜெபம் பண்ண வந்த பையன் சொல்லியிருக்கிறான், நானும் ஊழியத்துக்கு வந்துடலான்னு இருக்கிறேன் ஐயா. உடனே அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, ஏன் தம்பி அந்த 500 ரூபா காணிக்கையை பார்த்தானே, இந்த 500 ரூபா காணிக்கை வாங்குறதுக்கு நான் 20 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கிறேன். எப்படி அது இன்றைக்கி தான் 500 ரூபாயாக மாறி இருக்குது. ஏன்னா நம்முடைய சுயம் வந்து ரொம்ப அது ஒரு ப்ராப்ளம். அது the soulishness is the real problem. That's why dying to self, சுயத்துக்கு ஒருவன் மரிக்கும் பொழுதுதான் தேவன் தன் திட்டத்தை கடத்துகிறவராய் மாறுகிறான். ஒரு சின்ன பையன்ட்ட கேட்டாங்களாம், தம்பி நீ என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா அவன் சொல்லியிருக்கான், நான் வந்து பாஸ்டர் ஆகணும். உடனே வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஆச்சரியமாயிடுச்சு, ஏன்டா உனக்கு பாஸ்டர் ஆகணும் அப்படின்னா, இல்லை பாஸ்டர் புதுசாக காரில் வராரு, அதனால் நான் பாஸ்டர் ஆகிட்டேன்னா எனக்கும் அப்படி புதுசாக என்ன பண்ணும் பாருங்க. இது கேட்குறதுக்கு ரொம்ப விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் அந்த சின்ன பையன் எப்படி நோட் பண்ணியிருக்கிறான் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஊழியம் என்பது இப்படிப்பட்ட அசைவுகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. The soulish realm is being highly attracted. ஆனால் உண்மையாகவே தெய்வீக பாரத்தை சுமக்கிறவர்கள் இதற்காக வந்தவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எப்பயுமே நம்ம நினைக்கிறத விட பெஸ்ட்டாக தான் செய்வார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்றதில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். இவன் என்ன விஷயத்துக்காக
இப்படி என் கூட வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், பழகி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஊழியக்காரர்களும் பரிசுத்தவான்களும் தலைவர்களும் மிஷினரிகளும் எழும்பி, கர்த்தாவே உம்முடைய பாரம் என்ன என்பதை நான் துல்லியமாய் கண்டுபிடித்து அதிலே நான் என்னை இழைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று வரும் பொழுது அவன் சுயத்தை அதிகமாய் சாகடிக்க முயற்சி செய்கிறான். இன்னைக்கு சுயம்தான் தேவ திட்டத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மிகப்பெரிய தடையாக மாறிவிடுகிறது. மூன்றாவதாக இந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்கள் தேவ திட்டத்தில் நீங்கள் அசைக்கப்படும் பொழுது, தேவ பாரத்தை சுமக்கும் பொழுது எல்லாமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காது என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாய் மாற வேண்டும். நிறைய பேர் அந்த இடத்தை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. எவ்ரிதிங் is not going to be joyful and very happiest. When you carry the burden of the Lord, you will carry some of the spiritual experiences which is not in coordination with joyful and happiness. இது மூன்றாவது, நம்ம மைண்ட் செட். நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது? நான் இந்த ஊழியத்தை செய்தேன்னா நிச்சயமாக இதில் பிரச்சனை வரும், இதில் சவால் வரும், இதில் சந்தோஷம் வராது, இதில் நிறைய இழப்புகள் வரும், நிறைய அவமானங்கள் வரும். பாருங்கள், நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது சில சாதாரண மனிதர்கள்லாம் உங்களை அவமானமாய் பேச முடியும். அதுக்கெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக இல்லைன்னா நீங்கள் தெய்வீக பாரத்தை சுமக்கவே முடியாது. கரெக்ட்? நீங்கள் ஒருத்தர் போய் சுவிசேஷம் சொல்கிறீங்க, அவன் உங்களுடைய வாழ்க்கை தரத்திலே அவன் கீழே உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் அவன் உங்களை அவமானப்படுத்துவான். கரெக்டா? ஏன் எங்கள் ஊருக்குள்ளே வர, ஏன் எங்கள் வீட்டுக்குள்ளே வர, நீ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு அவன் கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். ஆனால் அப்பொழுது கூட இதை நீங்கள் பெரிய துக்கமாக, பெரிய அவமானமாக, பெரிய இழிவாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் தன் பாரத்தை உங்களோடு கூட என்ன பண்ண முடியாது, கடத்த முடியாது. Your mindset should be ready that spiritual work will never be always happy and joyful. அவெல்லாம் நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்பொழுது பாருங்களேன், நீங்கள் நிறைய பிற்போக்காக நடக்கலான்னு எதிர்பார்ப்பில் போனீங்கன்னா நீங்கள் நடக்கலைன்னா சந்தோஷமாக வருவீங்க. ஆனால் நீங்கள் போகும்பொழுதே எனக்கு இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கும், அப்படிலாம் நடக்கணும் பெரிய எதிர்பார்ப்போடு போயிட்டு அங்கே ஒன்றுமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, பயங்கர துக்ககரமாக மாறிடுவீங்க. இதெல்லாம் கர்த்தர் அந்த ஆயத்த நிலை படாதவர்களோடு கூட தன் பாரத்தை கடத்த முடியாது. These are all prerequisites for the burden of the Lord to be transferred. Okay? Burden of the Lord to be transferred. நான்காவதாக, நீங்கள் உலகத்தோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, அதிக ஐக்கியம், அளவுக்கு மீறிய ஐக்கியம். கரெக்டா? when you are so concerned and so mingled with the world, God will never transfer his burden unto you. நீங்கள் உலகத்தோடு இணைந்திருக்கிறவன் தேவனுக்கு எதிராளியாகவே இருக்கிறான். உலகம் என்று சொன்னால் உலகம் எப்படி சிந்திக்கிறதோ அப்படியே நீங்களும் சிந்திக்கிறது. உலகம் எப்படி திட்டமிடுகிறதோ அப்படியே நீங்களும் திட்டமிடுகிறது. உலகம் எப்படி செயல்படுகிறதோ அப்படியே நீங்கள் செயல்பட முயற்சி செய்யும் பொழுது இப்படிப்பட்டவைகளுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, தூரமாக இருக்கிறார். when you have so much of world inside of you. அதனால தான் பாருங்க, யோவான் எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை பற்றி அதிகமாக எழுதியிருப்பார். ஏன்னா ஆதி திருச்சபையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை அது. ஆதி திருச்சபையில் இப்போ பேதுரு அவங்களாம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் ஒரு ஜெபம் இருந்துச்சு, உலகத்தால் கரைப்படாதவர்களாக இருந்தார்களோ. யோவான் தான் கடைசியாக மரித்த அப்போஸ்தலன். அவர்கிட்ட வரும் பொழுது பார்த்தீங்கன்னா he saw that the church is being so mingled with the world. அதனால தான் நீங்கள் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்லாம் படிச்சிங்கன்னா நிறைய உலகம் என்ற வார்த்தைகளோடு கூட பேசியிருப்பார். ஏன்னா they have been so absorbed, they have been mingled with the culture of the world. இந்த உலக கலாச்சாரத்தோடு கூட அதிகமாய் கலந்து போய்விட்டார்கள். இந்த உலக கலாச்சாரத்தில் ஒன்றை நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். இந்த உலக கலாச்சாரம் என்னன்னா, the pleasures, the lovers of pleasures, அதனால மகிழ்ச்சியை விரும்புகிறவர்கள், they always go towards the pleasures. எப்பயுமே ஜாலியாக இருக்கணும். இதுக்கு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, ஹீடோனிஸ்ட் அப்படின்னு சொல்லி. they are called hedonist, HEDONIST, a very dangerous word. they are called lovers of pleasures. 2 பேரை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.
ஒருவன் சாம்சன், he is a lover of pleasure of women. Lover of the pleasures of women. பெண்கள் மேல் அமோக மோகம் கொண்டவன். எப்படி? பரவாயில்ல, எனக்கு இப்போ சில தமிழ் வித்வான்களோடலாம் பழகி எனக்கும் கொஞ்சம் தமிழ் வருது. எப்படி? சில குட்டி திருவள்ளுவர்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம கூட. எப்படி? அமோக மோகம் கொண்டவன். எப்படி? அடுத்தது சவுல், இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாலும் ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காகவே வாழ்ந்தவன். He was living for the pleasure of satisfying his people. இதான் உலகம். பாருங்க, இந்த உலகத்தை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது. ஆனால் சில வேளை உலகத்தை பற்றி பேசுகிறோன்னு இவங்க உலகத்தை பற்றி பேசலை, தேவையில்லாததெல்லாம் பேசின்னு இருக்கிறாங்க. டிவி உலகம், மொபைல் உலகம். எப்படி? ஒருத்தர் சொல்கிறார், இரும்பு தேவனுக்கு விரோதமானது. நான் கேட்டேன் பாரு, இரும்பு தேவனுக்கு விரோதமானதுன்னா சரி, நான் சொன்னேன் அந்த கண்ணாடியை கழட்டிடுங்க. ஏன்னா இதெல்லாம் அப்படிப்பட்ட உலோக பொருட்கள் தான் என்ன பண்ணுது, உருவாக்கப்படுகிறது. நம்மளுக்கு உலகம்னா என்னன்னு அதை விவரிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. உலகம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ இந்த சில பொருட்கள், பிளாஸ்டிக்கு, எப்படி பாவம், அது ஏதோ ஒரு பொருள். உலகம் என்பது கலாச்சாரம், சிந்தனை, இவனுடைய சிந்தனையிலே தோன்றப்படுகிறவைகள். எப்படி? அது ஒரு வேறு, அது ஹிடோனிஸ்ட். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஏசா, அவன் ஒரு ப்ரொஃபேன் என்று சொல்லப்படுகிறது. அவன் ஒரு துன்மார்க்கனாய் வாழ்ந்தான். அவன் தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பெரிதாய் பார்க்காதவன். இவன் உலகத்தான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல சூழ்நிலைகள் அமைத்து கொடுத்தா அதெல்லாம் பெருசாக பார்க்காம அவன் உலகத்தினால் கரைப்படுத்தப்பட்டவனாய் இருந்தான். கரெக்டா? He was living for the small gratification of life and forgetting his inheritance. ஒரு சின்ன திருப்திக்காக பெரியவற்றை அவன் அடமானம் வைத்தவன். கரெக்டா? ஒரு கூழுக்காக சேஷ்டபுத்த பாகத்தை வித்துருக்கிறான் பாருங்க. இவனை நீங்க என்ன சொல்லுவீங்க? யாராவது ஒரு கேழ்வரகு கஞ்சி ஒரு செம்புக்காக சொத்தை எழுதி கொடுத்துருந்தானே என்ன சொல்லுவான் அவனை? இதை செய்தவன் ஒருத்தன் தான் ஏசா. சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக தேவன் கொடுத்த பெரிய பெரிய திட்டங்களை பார்க்காதவர். இது ஒரு உலகம். நான் இதை சின்ன என்னுடைய விரிவுரையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. கர்த்தர் சில வேளை நம்மளை பெரிய திட்டத்தில் வச்சுருப்பார். ஆனால் நம்ம சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக எங்கேயாவது ஓடின்னு இருப்போம். வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். அதில் ஒன்று தான் பாருங்க, அங்கே போனால் பேக் கொடுப்பாங்க. எப்படி? இது புரிஞ்சிருந்தா நான் சொல்கிறது உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். இது புரியலன்னா அதை அப்படியே விட்டுருங்க. எப்படி? ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், 100 ரூபா கொடுத்தா நான் அந்த மீட்டிங்க்கு வரேன். பாருங்க, எப்படி ஒரு தன்னுடைய நேரத்தை விற்க ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம ரோமன் கேத்தலிக்கை சொன்னோம், அவன் பரலோகத்தை விற்றுன்னு இருக்கிறான், நம்மால் நேரத்தை விற்றுன்னு இருக்கான். 100 ரூபா கொடுத்தா அந்த மீட்டிங்க்கு வரேன். ஒரு சின்ன அற்ப ஆதாயத்துக்காக ஒரு விலையுறந்த உங்கள் நேரத்தை விற்க ஆரம்பித்தவர்களாக இருக்கிறான். வெரி டேஞ்சரஸ் பீப்புள். இவங்களோடு கூட கர்த்தர் எப்படி தன் பாரத்தை கடத்த முடியும்? அப்புறம் அங்கே என்னன்னா அழுது ஜெபம் பண்ணுறது. எங்கள் டீமில் ஒருத்தர் இருந்தார். நடந்த ஒரு சம்பவம் பாருங்கள். ஒரு 3/4 மணி நேரம் அழுது, கர்த்தாவே இதை செய்யும் அதை செய்யணுன்னு என் கூட இருந்த தலைவர் என்ன பண்ணிட்டார், என்ன பாரமாக ஜெபிக்கிறார்னார். சரி, நான் சொன்னேன், சரி பார்ப்போம், நல்லா தான் ஜெபிச்சிருக்காரு. இதை ஜெபம் பண்ணிட்டு பின்னாடி போய் உட்காந்து தூங்கினவர் தான். எப்படி? மற்ற எல்லாரும் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் தூங்கினே இருக்கிறார். எப்படி? இன்னைக்கு வரைக்கும் அதே வேலை தான் நடக்குது. சும்மா மக்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, கர்த்தாவே இதை செய்யும் அதை செய்யும். They are so consumed with the world. நான் சொன்னேன், அவங்களோடு தேவன் தன் திட்டத்தை என்ன பண்ண முடியாது, பெரிதாய் கடத்த முடியாது, பெரிதாய் மாற்றத்துக்குள்ளாய் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 1-ம் அதிகாரம் 10-ம் வசனம். தேவனுடைய பாரத்தை சுமப்பதற்கு
பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த மிகப்பெரிய தீர்மானங்களை நாம் இங்கு வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 1:10. இப்பொழுதும் நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் அல்லவே. ஒரு ஊழியக்காரனா யாருன்னா தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை பிரியப்படுத்துகிறவன், மனுஷனை அல்ல, மனுஷ வழக்கங்களை அல்ல, உலக திட்டங்களை அல்ல, உலக தீர்மானங்களை அல்ல, உலக எதிர்பார்ப்புகளை அல்ல, உலக ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் அல்ல. He is a born servant of the Lord. என்றைக்கு ஒரு மனிதன் அந்த மனநிலைக்கு வருகிறானோ அன்றைக்கு தேவன் தன்னுடைய பாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கடத்துகிறவராய் மாறுகிறார். Somehow we missed the signals of the Lord. நாம் சில தேவனுடைய அறிகுறிகளை நாம் விட்டு தூரம் போய்விட்டோம். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a battle for your soul and don't trade your soul. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உங்கள் ஆத்துமாவைக்கு ஏற்படக்கூடிய ஒரு யுத்தம். நிறைய பேர் சொல்றாங்க பிசாசோட யுத்தம்னு. முதல்ல ஆத்துமாவுக்கே ஒரு யுத்தம் இருக்குது. இதை யாருக்கு விற்க போறீங்க? இதை யாருக்கு ஒப்படைக்க போறீங்க? யாருக்கு விட்டு கொடுக்க போகிறீர்கள்? தேவன் தன் பாரத்தினாலே உங்க கூட பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு ஆயத்தமான நிலையில் வரும் பொழுதுதான் தேவன் உங்க கூட அதிகமாய் பேச விரும்புகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் பேசுவார். நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள். அவர் நிச்சயமா நம்ம கூட தொடர்பு செய்து பரலோக திட்டத்தை இந்த பூமியில இயக்கக்கூடிய தெய்வீக மனிதர்களாய் தேவன் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா.